நான் இன்னைக்கு செய்ய போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதாவது பூண்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறத நல்லா தட்டிட்டு, இந்த பூண்டை வந்து என்னென்னா நம்ம ஒரு பல் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஊற வச்சிடணும். அதாவது என்ன, மினிமம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உரிச்சதாக வந்து நான் 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப் வந்து பூண்டுக்கு வந்து நம்ம 2 கப் வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். 1 கப் வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானதுன்னா எண்ணெய், நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், லெமன். இது 3மே என்னென்னா ப்ரிசர்வேட்டிவ் தான். 6 மந்த் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் இந்த 3மே எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இஞ்சியும் போட்டுக்கலாம். பூண்டு, இதுக்கு வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். சால்ட் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து 1 லெமன் புளிகிறேன். அதாவது இது வந்து என்னென்னா அரை கிலோ வரைக்கும் வரும். இதை புளிஞ்சிட்டு நம்ம மிக்சியில் வந்து அடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஃப்ரீசர் ட்ரே அதாவது இருந்துச்சுன்னா, ஐஸ் ட்ரே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம லைட்டாக வந்து ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வரும். நம்ம க்யூபாக பண்ணிக்கலாம். எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஐஸ் ட்ரேயில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு க்யூபாக கிடைக்கிறப்போ அதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னரில் வந்து நம்ம எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம என்னென்னா அப்படியே டைரெக்டாக போடுறப்போ நம்ம ஒரு டைம் ஹீட் பண்ணியோ இல்லை நம்ம கத்தி விட்டு நம்ம எடுத்து அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த க்யூபாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லைன்னா, இந்த ஆப்ஷன் ட்ரே இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி உருண்டையாக பாலாவோ இல்லை க்யூபாவோ நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து நான் 3 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிரும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், பாலாக இருக்கும். நம்ம தேவைன்னா நம்ம வந்து, அதாவது உங்களுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இல்லைனா ஜிப்லாக் பேக் இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு பாக்ஸில் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்க போகிறேன். இதை வந்து நம்ம தேவைங்கிறப்ப நம்ம ஒரு உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம, அதாவது ஐஸ் ட்ரேயில் வச்சுருந்துருக்கேன் நான், அதையும் வந்து என்னென்னா அப்படியே நம்ம இந்த ட்ரேயில் இதாக இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம கமுத்திடுவோம். அப்படி வரலன்னா நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் தட்டி விடணும். இல்லைனா ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு நம்ம எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு இதையும் நம்ம பார்த்திங்கனாவே தெரியும்,
இந்த மாதிரி உங்களுக்கு க்யூபாக வரும். இப்போ நம்ம ட்ரேயில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இதை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் இதையும் நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா பிரியாணினா ஒரு 4 கியூப் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.